தை அமாவாசை 2025 முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நேரம் விரதமுறை முழு விளக்கம் தை அமாவாசையின் போது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் வழிபாட்டுக்கான நேரம் விரத முறைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த செய்திக்குறிப்பில் பார்க்கலாம். தை மாதத்தின் சிறப்பாக கருதப்படும் அமாவாசையின் சிறப்புகள் குறித்தும் பொதுமக்கள் பின்பற்றக்கூடிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் தற்போது காண்போம். ஒரு ஆண்டின் 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன்படி புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகியவை மிகுந்த சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. தை மாதம் என்பது தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் என நம்பப்படுகிறது. இதன் காரணமாக முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நேரமாக இது கருதப்படுகிறது. ஒரு ஆன்மா அடுத்த பிறவு எடுக்கும் வரை அவர்களின் சந்ததியினர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலனாக கிடைக்கிறது என ஆன்மீக வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டில் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. குறிப்பாக 28ஆம் தேதி இரவு காலை 8:10 மணி முதல் 29ஆம் தேதி இரவு காலை 7:21 மணி வரை இந்த அமாவாசை நேரம் கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி 29ஆம் தேதி காலை 6 மணி முதல் காலை 7:20 மணி வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு காலை 9 மணி முதல் காலை 11:55 மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த தை அமாவாசையுடன் திருவோணம் நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. அந்த வகையில் 29ஆம் தேதி காலை 9:21 மணிக்கு பின்னர் திருவோண நட்சத்திரமும் அமைந்திருக்கிறது. மேலும் உணவு படையலுக்கான நேரமாக மதியம் நள்ளிரவு 1:30 மணி முதல் 2 மணி வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலை விளக்கு ஏற்றி வழிபடுவதற்காக 6 மணி முதல் 7 மணி வரை உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவே குறிப்பிட்ட நேரங்களில் பொதுமக்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோயில் நீர்நிலைகள் வீடு ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இவ்வாறு தர்ப்பணம் செய்த பின்னர் அன்றைய தினம் நிச்சயமாக அன்னதானம் செய்ய வேண்டும். இதனை செய்த பின்னர் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பாக அமையும். ஆனால் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே விளக்கு ஏற்றலாம். அதனடிப்படையில் தை அமாவாசையன்று காலையில் தர்ப்பணம் கொடுப்பதையும் மதிய நேரத்தில் படையல் வைப்பதையும் மாலையில் விளக்கு ஏற்றி வழிபடுவதையும் கடைபிடிக்க வேண்டும் என ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர். தை அமாவாசை அன்று இதை மட்டும் செய்யுங்க. தலையெழுத்தே மாறும். உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தை அமாவாசை ஆகும். மகாலய அமாவாசை அன்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கும் வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. மிகவும் புனித நாளமாக கருதப்படும் தை அமாவாசை நாளில்தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் என்றால் இது எவ்வளவு சிறப்பான நாள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளில் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அமாவாசை என்றாலே அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அமாவாசைகளில் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான அமாவாசைகள் என்பார்கள். இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு தை அமாவாசைக்கு உண்டு. இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மற்றொரு முக்கியமான வழிபாட்டையும் மறக்காமல் செய்வதால் நம்முடைய தலையெழுத்தே மாறும். எப்படிப்பட்ட மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைமை மாறும். விதியை மாற்றிய அம்பிகை திருநாளில் தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்ததாதியை அருளிய திருநாள் ஆகும். தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்திருந்த கம்மலை வானில் வீசி எறிந்து முழு நிலவு தோன்ற செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாள். அமாவாசை நாளில் முழு நிலவு தோன்றி அபிராமி பட்டர் உயிர் நிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமி பட்டரை காத்தருளிய திருநாள் இந்த தை அமாவாசை. இந்த உற்சவம் இன்றும் திருதிருக்கடையூரில் வெகு விமர்சையாக தை அமாவாசை அன்று நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. கஷ்டங்கள் தீர என்ன செய்ய வேண்டும்? தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கை மாறாதா என நினைப்பவர்கள் மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற வேண்டும் என நினைப்பவர்கள் தை அமாவாசை நாளில் காலையில் பித்ருக்களின் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் நெய் விளக்கேற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக் கொண்டு அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களையும் பாடுவது சிறப்பு. 100 பாடல்களையும் பாட முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாமென்ன பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். ததியுறு மத்திற் சுழலும் எனாவி என துவங்கும் 7வது பாடல், வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என துவங்கும் 14வது பாடல்,
சொல்லும் பொருளும் என நடமாடும் என துவங்கும் 28வது பாடல். அன்றே தடுத்து என்னை ஆண்டுகொண்டாய் என துவங்கும் 30வது பாடல். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் என துவங்கும் 31வது பாடல். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் என துவங்கும் 69வது பாடல். தங்குவர் கற்பக தருவின் நிழலில் என துவங்கும் 75வது பாடல் ஆகிய பாடல்களை பாடலாம். இவை அனைத்துமோ அல்லது ஏதாவது ஒரு பாடலையோ 9 முறை பாட வேண்டும். இந்த பாடல்கள் அனைத்துமே துன்பங்களை விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாகும். எப்படி படிக்க வேண்டும்? அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசை அன்று மொட்டை மாடி போன்ற திறந்த வெளியில் அமர்ந்து படித்துவிட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபட வேண்டும். இந்த பாடல்களை மனதார பாராயணம் செய்துவிட்டு வானத்தை பார்த்தால் அங்கு அன்னை அபிராமியின் வடிவம் தெரிவதை நம்மால் உணர முடியும். இந்த பாடல்களை மனமுருக படிப்பவர்களுக்கு அபிராமி அருளால் துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை.